ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் சேனல் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ப்ராப்பராக டைட்டில் போட வேணாம், டிஸ்கிரிப்ஷன் போட வேணாம், ஹேஷ்டேக்ஸ் வைக்க வேணாம், கீவேர்ட்ஸும் கொடுக்க வேணாம். எதுவுமே ப்ராப்பராக கொடுக்காம உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ நார்மலாக உங்களுக்கு போகிற வியூஸை விட அதிகமாக போகும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. இது என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள், யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், என்னடா சொல்கிற, ஒரு ப்ராப்பராக எதுவுமே நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக வச்சுமே வியூஸ் வர மாட்டேங்குது, எதுவுமே இல்லாமல் எப்படி வியூஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என் ஃப்ரெண்டு சேனலுக்கு நடந்த ஒரு விஷயம். அவன் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கண்டென்ட் போடுற சேனல், காமெடி என்டர்டெயின்மெண்ட் அந்த கண்டென்ட் மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுவார். ஸோ அவனுக்கு நார்மலாகவே பார்த்திங்கன்னா அவனுடைய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவுமே 20,000, 25,000, 30,000 வியூஸ் போகும். அவன் ஒரு 2 கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தான். என்கிட்ட ஏதோ மீட் பண்ணப்போ என்ன சொன்னான்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எப்போவுமே அவன் ஒரு ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணுவான். இந்த ட்ரிப்பு நீ யூடியூப்பில் நிறைய சொல்கிறீல்ல, நீ சொல்கிற மாதிரியே நான் ஒருக்கா அப்லோட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வியூஸ் வருதா வரலையான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னால், சரி நமக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்ல, சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம ஒரு சேனலுக்கு கைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ப்ராப்பராக அந்த கண்டென்ட்டும் ரொம்ப நல்ல கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டுக்கு ப்ராப்பராக ஒரு தம்ப்நெயில் மாதிரி வச்சு, ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில், அந்த தம்ப்நெயில் வச்சு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்கு, கீவேர்டு, பெஸ்ட்டான டைமிங்கில் அப்லோட் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணோம். ஆனால் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது எனக்கும் சரி, என் ஃப்ரெண்டுக்கும் சரி. என் ஃப்ரெண்டுடைய சேனல் நேம், வீடியோஸ் எதையுமே மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுடைய வீடியோவை பார்த்து அவன் சப்ஸ்கிரைபர் வரணும் அவன் சேனலுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால அவனுடைய எந்த ஒரு டீட்டெயிலுமே நான் சொல்லலை. ஸோ நாங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணோம். அதுக்கு 160 வியூஸ் தான். ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே தான், வெறும் 160 வியூஸ் தான் போச்சு. அந்த 160 வியூஸுமே அந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே பார்த்தது. ரொம்ப ஷாக்கிங்காக போச்சு. என்னடா இவ்வளோ ப்ராப்பராக நம்ம அப்லோட் பண்ணோம், நமக்கு சுத்தமாக வியூஸே வரலையே அப்படின்ட்டு எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவன் ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு லீவு போட்டு அதுக்கு ஆளுங்களை வச்சு அவன் கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கிறான். ஸோ நம்ம இப்படி பண்ணி ஒரு வீடியோ இப்படி போயிடுச்சேன்னு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அவன் அதை பெருசாக எதுவும் இது பண்ணிக்கல. அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் நார்மலாக பேக்கரியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 6 மணி வாக்கில் பேசிக்கிட்டு இருந்தப்போ அவன் 2 கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தான். ஒரு கண்டென்ட் தான் இப்படி போயிடுச்சு. என்னடா ப்ராப்பராக போட்டால் இப்படி போயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஸோ நானும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறமேட்டு சரி இன்னொரு கண்டென்ட் இருக்குது அதையும் போடலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் சரி எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பராக போட்டோம், இதை ஃபுல்லாக அன்ப்ராப்பராக போடுவோம், ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக நான் அவங்ககிட்ட சொன்னப்போ ஓகே இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அதாவது அவன் அப்லோட் பண்ணுற ஃபார்மேட்லேயும் இல்லாமல், நான் சொல்கிற ஃபார்மேட்லேயும் இல்லாமல், எந்த இதுலேயுமே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போயே ஃபோன் எடுத்து அந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் மட்டும் வச்சோம். சின்னதாக ஒரு டைட்டில், எமோஜி கூட எதுவுமே போடல, டைட்டில் மட்டும் வச்சிட்டோம். ஹேஷ்டேக்கு, டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸு எதுவுமே கொடுக்கல. அப்லோட் பண்ணிட்டோம். ஒரு 6 மணிக்கு அப்லோட் பண்ணோம். ஒரு 6:45 வாக்கில் நாங்கள் எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலை. கிளம்புற டைமில் அவனுக்கு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அவன் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு வந்து நார்மலாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ 25,000, 30,000 வியூஸ் போகும். அப்லோட் பண்ண ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே 3000-5,000 வியூஸ் போயிடும். ஓகேங்களா? அவன் எடுத்து பார்த்தோன்னே அவனுக்கு செம ஷாக்காக இருந்தது. எனக்கு அதை விட பயங்கர ஷாக்காக இருந்தது. அவனுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ண ஒரு 3/4 மணி நேரத்துலேயே ஒரு 35,000 வியூஸுக்கு மேலே போயிடுச்சு. ஒரு 200-250 கமெண்ட் காட்ட வந்துச்சு. ஸோ எங்களால் சத்தியமாக இப்போது இந்த இன்சிடெண்ட் மூலிமா சொல்கிறேன், என்னால் யூடியூப் அல்காரிதத்தை சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறப்ப நானும் ஒரு ஷார்ட்ஸ் சேனல் வச்சுருந்தேன். அப்போது ஒரு மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தது. இப்போ என்னடானா எதுவுமே இல்லாமல் அன்ப்ராப்பராக போடுற வீடியோ அப்படி தூக்கி விடுது. ஸோ இது யூடியூப் என்ன நினச்சி எப்படி ப்ரொமோட் பண்ணுதுன்னே தெரில.
அந்த ஒரு வீடியோ மூலியமாகவே அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டாங்க. ஸோ இதனால் இந்த ஒரு இன்சிடென்ட் மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு வேளை ப்ராப்பராக டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்கு, கீவேர்டு எல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. ஒரு நல்ல டைமிங்கில் அப்லோட் பண்ணுறீங்க. இருந்தும் உங்களுக்கு வந்து சரியாக வியூஸ் போகலை, அல்லது ஒரே ஃபார்மேட்டில் 5000, 3000, 4000, 6000 இந்த மாதிரி ஒரே லெவலில் தான் வியூஸ் போயிட்டு இருக்குது, ஒரே மாதிரி தான் லைக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, வேணால் நீங்கள் இந்த ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்டு சேனலுக்கு சும்மா யதார்த்தமாக சொன்னது, அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதையே நம்ம ஆடியன்ஸுக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இந்த இதில் சொல்கிறேன். அதுக்குன்னு வீடியோ ப்ராப்பராக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அவன் வீடியோ ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டான். ஆனால் மெட்டடேட்டாஸ் ப்ராப்பராக கொடுக்கல. நீங்களும் மெட்டடேட்டாஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, நீங்கள் ப்ராப்பராக ஒரு கண்டென்ட் எடுத்து சிம்பிளான ஒரு டைட்டில் மட்டும் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வியூஸ் வருதா வரலையான்ட்டு. இது வந்து யூடியூப்லேயோ அல்லது வேறு பெரிய கிரியேட்டர்ஸோ எங்கேயும் சொல்லலை. நான் என்னுடைய ஃப்ரெண்டு சேனலுக்கும் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இதில் சொல்கிறேன். மேபி இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம்ல, அதனால தான் இதை ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலான்ட்டு க்ரியேட் பண்ணேன். ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். வியூஸ் வருதா வரலையா, என்ன ரிசல்ட், நார்மலாக உங்களுக்கு போகிற வியூஸை விட அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.